நான் விற்கப்பட்டவள். விலை மாதுவின் மறுபக்கம். அது ஒரு பாழடைந்த வீடு. அதிலும் ஒரு பாழடைந்த அறை. கீறிச்சிடும் கதவுகள், கரை படைந்த மெத்தை, சுண்ணாம்பு சிந்தும் சுவர்கள், இவைகளுக்கு மத்தியில் வாசம் பொங்கும் நறுமண மலர்கள். அந்த மெத்தைக்கு சொந்தக்காரி ஒருத்தி, விருந்தாளி பலர். மெத்தைக்கு உயிர் இருந்தால் பல பிள்ளைக்கு தாயாயிருக்கும். அப்படி ஒரு வேக்காடு அந்த மெத்தைக்கு. இந்த பழைய மாளிகையில் அவள் பளிங்கு கல்லாய் தெரிந்தாள். அவளை அணைத்தபடி யாரோ ஒரு விருந்தாளி அவளை தன் விழிகளால் அளவெடுத்து விரல்களால் வரிசைப்படுத்தி வர்ணிக்கத் தொடங்கினான். அடட, கார் முகில் குழல் அழகே, உன் கூந்தலில் நான் என்னை தொலைக்கின்றேன். அட நெற்றி அழகே, அதில் நான் தவழ்கின்றேன். உன் புருவ இடையில் சிக்கி உன் விழி வெள்ளத்தில் மோதி கருவெழியின் கனலாய் கரைகின்றேன். மூக்கின் நுனியில் உன் சுவாசத்தில் கலந்து உன் இதழ் முத்தத்தில் முத்துக்குளிக்க தவம் கிடக்கின்றேன். உன் சங்க கழுத்தழகில் என் சுவாசம் குடிபெயர, உன் மார்பு கூட்டில் என் உயிரோ புதைய, உன் அங்கமெல்லாம் என் வாசம் நிறைய அந்த தேவலோக கன்னிகையும் உன் காலடி மன்றாடுவாளோ. உன்னை சேர என்னையே தருவேன் உயிரே என அவள் காது இடுக்கில் கவி பாடினான். அவன் கவி புனைய அவன் தன்னையே பேனாவாக்கினான். ஆனா அவளோ காகிதமில்லையே. பலர் பயன்படுத்திய பிறகு செய்தித்தாளும் குப்பைக்கு தானே போகும். அப்படி இருக்க இவள் வெறும் கிறுக்கப்பட்ட காகிதம். குப்பை தொட்டி தூரமில்லை என அவள் அறிந்திருந்தாள். பல பணம் படைத்தவனையும் பார்த்திருக்கின்றாள். பலவிதமான மேடையிலும் ஆடியிருக்கின்றாள். ஆனால் அவளின் மௌனம் எதற்காக? அவன் தன் மொத்த ஆசைகளையும் கவி பாடி கொண்டு கிடைக்க இவள் வார்த்தைகள் தொலைத்தவளாய் மௌனம் மொழியாக்கி விழிகள் எங்கோ பார்க்க காதுகளில் வார்த்தைகள் விழுந்தும் செவிடாய் கிடப்பதன் அர்த்தம் என்ன என புரியாத அவனோ சட்டென்று நிலா நிலா என்ன யோசிக்கின்றாய், விருப்பமில்லையா என்றான். அவளோ புத்தி தெளிந்தவளாய் பெருமூச்சு விட்டு, இங்கு எல்லாம் விருப்பத்தோடா நடக்கிறது? இல்லை என்று சொன்னால்தான் சரி என்று போவாயா? பிறகு ஏன் இந்த வீண் கேள்வி? எனக்கோ தினம் இல்லை, ஒரு நாளைக்கே பல கணவர்கள். இதில் விரும்பி வாழ்ந்திருவேனோ? நீ வந்த வேலையை பார். நேரமானால் அக்கா வருவாள் என்றாள் சலிப்போடு. அதற்கு அவனோ, அதெல்லாம் ஒன்றுமில்லை நிலா, அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாள். அவள் கேட்டதற்கு அதிகமாகவே கொடுத்து வந்திருக்கின்றேன் என்றான். அப்படியா? ஏன், எதற்கு என்று கேட்டாள். அது உனக்கு சொன்னால் விளங்காது என்று சொல்ல, அதெல்லாம் விளங்கும், சொல்லுங்க என்றாள் நிலா. நீ தேவதை பார்த்ததுண்டா நிலா? இல்லையே. அதெல்லாம் உண்மையில்லை. பிறகு எப்படி பார்ப்பது சார் என்றாள் கிண்டலாக. நிலா, சார் எல்லாம் வேண்டாம், என்னை மதன் என்றே நீ அழைக்கலாம் என்று அவன் சொல்ல, உங்கள் பெயர் மதனா? இங்கு பலர் வருவதுண்டு. அவர்களில் பலரை யார் என்றே தெரியாது. எல்லோரும் சார் என்று அழைத்தே பழகியது. வருபவர் யார், அவர் பெயர் என்ன என்று கூட எங்களுக்கு தெரியாது. முதலில் என்னிடம் அறிமுகம் செய்து கொண்டு இப்படி என்னிடம் வந்த வேலையை விட்டுவிட்டு பேசிக்கொண்டு இருப்பவர் நீங்கள்தான் என்று சொல்லிவிட்டு கலுக்கென்று புன்னகைத்தாள். பதிலுக்கு அவனும் சிறு புன்னகை வீசி அவள் அருகே சென்று அவள் கன்னங்களை வருடிய கூந்தல் முடியை சரி செய்தான். அந்த ஒரு கணம் அவள் விழி மூடி தன்னை மறந்தாள். அவனோ கண் இமைக்காமல் அவளையே பார்த்தான். அவள் மீண்டும் நினைவு திரும்பியவளாய் முதல் முறை வெட்கம் சுமந்தாள். அவன் இவளை பார்த்து, நிலா, நீ ஏதாவது என்னிடம் பேச விரும்புகிறாயா என்று அவன் கேட்டான். ஏதும் இல்லை. ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று அவள் கேட்டாள். பொய் சொல்லாதே, உன் விழிகளில் பல கேள்விகள் தெரிகிறதே என்றான். அப்படியா? உங்களுக்கு விழிகளின் மொழி தெரியுமா என்றாள். எனக்கு தெரியாது, ஆனால் பிடித்தவர்களின் விழியை படிக்க தெரியும் ஓரளவுக்கு என்றான். பிடித்தவரின் விழியா? பிறகு என் விழியை எப்படி படிக்கின்றீர்? அதுவா நிலா, உன்னை எனக்கு பிடிக்குமே, அதனால்தான். ஏது, இந்த 30 நிமிடத்திற்கா என்று சொல்லி அவள் நகைத்தாள். உன்னை எனக்கு 30 நிமிடம்தான் தெரியும் என்று நினைக்கின்றாயா என்று அவன் கேட்க, அவளோ குழப்ப கனங்களோடு, பிறகு எத்தனை நாட்கள் என்னை தெரியும் என்று வினவினாள். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், என்ன செய்வாய் என்று அவன் பாசாங்கு செய்தான். அப்பொழுது பொய்க்காரர், நீங்கள் அதான் சொல்ல மறுக்கின்றேன் என்று அவள் சொல்ல, அப்படியே வைத்துக்கொள், ஆனால் உண்மை அதுவல்ல நிலா என்றான். மதன், பிறகு எப்படி சொல்லுங்களேன், தயவு செய்து கேட்கின்றேன், சொல்லுங்கள் மதன் என்றான். அவளின் அந்த தொனி மதன் மனதை வருடியது. இப்படி கேட்காத நிலா, என் மனம் பாழாய் போகும் என்றான். போங்க, நீங்க சொல்லவே வேண்டாம் என்று பொய் கோபம் கொண்டு முகத்தை திருப்பி கொண்டாள். அவள் காது இடுக்கில் சென்று, உன்னை 1 வருடமாக எனக்கு தெரியும் என்றாள். அவள் சற்றென்ற கோபத்தை மறந்து, நீங்கள் அடிக்கடி இங்கு வருபவரா, என் வாடிக்கையாளரா? நான் உங்களை பார்த்த நினைவில்லையே, யார் நீங்கள் என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள்.
நிலா, நிலா இரு. ஏன் இவ்வளவு கேள்விகள்? பொறுமை நிலா. நான் இங்கேதான். இன்று முழுக்க பொறுமையாக கேள், பதில் சொல்வேன் என்றான். இன்று முழுவதுமா? எப்படி? அக்கா சம்மதிக்க மாட்டாளே என்றாள் ஆச்சரியத்தோடு. ஹஹஹா என்று அவன் சிரித்து, நான் தான் சொன்னேனே நிலா, அக்கா கேட்ட பணம் கொடுத்தேன், விட்டுவிட்டார்கள். அப்படியா? அக்கா எவ்வளவு கேட்டாள்? அதெல்லாம் இப்பொழுது எதுக்கு நிலா என்றான். எனக்கு இவை புதிதாக உள்ளது. நீங்கள் ஒருவேளை சைக்கோ கொலைக்காரரா, என்னை கொலை செய்ய வந்தவரா என்றாள் பயத்தோடு. அவள் அருகில் சென்று, என்னை பார்த்தால் அப்படியா இருக்கின்றது? உன்னை கொன்று எப்படி நான் இருப்பேன் நிலா என்றான் சொல்லியபடி. அவன் கைகள் அவள் கன்னத்தை தாங்கியது. அந்த விரல்களில் கொலைவெறி இல்லை, அரவணைப்பு இருந்ததை உணர்ந்தாள் நிலா. அந்த அறையே சில மணித்துளிகள் மௌனத்தால் நிரம்பியது. பிறகு அந்த மௌனத்தை விளக்க அச்சென்று நிலா ஒரு தும்பல் தும்பினாள். அவள் முகம் துடைக்க மதன் கைக்குட்டையை நீட்டினான். அவள் அதை வாங்க தயக்கம் கொண்டாள். அவனோ, பிடி நிலா, இந்தா பிடி என்றான். அவள், என் மீது ஏன் இந்த கரிசனம்? பாவம் பார்க்கிறீன்றோ? அப்படி பார்த்தாலும் இந்த வீட்டில் மொத்தம் 15 பேர் இருக்கின்றோம். ஆனால் என் மீது மட்டும் ஏன் இந்த கரிசனம் என்றாள். அடியே அமுதே, உன் மீது கரிசனமும் இல்லை, பாவ பரிதாபமும் இல்லை, உன் மீது காமமும் இல்லை, கால் புணர்ச்சியும் இல்லை என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்க, பிறகு என்னதான் சங்கதி என்றாள். அதுவா, சொல்கின்றேன் பொறுமையாக என்றான். எவ்வளவு பொறுமையாக இருப்பது? மண்டையை வெடித்துவிடும் போல உள்ளது மதன். இப்பொழுது சொல்லவில்லை என்றால் உங்களை கொன்று விடுவேன் என்றாள். கொல்வாயா என்னை? என் நிலவிற்கு அவ்வளவு தைரியமா? சபாஷ், எங்கே கொல் பார்ப்போம் என்றான் மந்திர புன்னகையோடு. உன் நிலவா? நானா? நான் யாருக்கும் சொந்தமில்லை. என் உடலே எனக்கு சொந்தமில்லை. பிறகு என்ன? என் நிலா பிதற்றுகிறாயா? மதன் புத்தி கிறங்கி விட்டதா என்ன என்றாள். அவன் மெதுவாக, ஏன் இப்பொழுது சிறு பிள்ளை போல் புலம்புகின்றாய்? இங்கே வா, அமைதியாய் அமர் என்றான். அவளோ, நீங்கள் சரிப்பட்டு வரமாட்டீர்கள், நான் உறங்குகின்றேன், நேரம் முடிந்ததும் சொல்லிவிட்டு கிளம்புகள் என்று சொல்லி அவள் படுத்தாள். அவன் அவள் அருகே சென்று அவளை இறுக பற்றி கொண்டு பின்னால் இருந்தபடி அணைத்து கொண்டான். இதற்காக வரவில்லை என்று சொன்னீர், இப்பொழுது என்ன என்றாள். என் அணைப்பில் நீ உணர்வது என்ன என்று அவன் வினவினான். அவள் மனதில் அந்த அணைப்பில் அவளுக்கு புலப்படாத ஒரு உணர்வு. இதுவரை அவள் அதை உணர்ந்ததே இல்லை. ஆனால் எங்கேயோ உணர்ந்த உணர்வு. ஆனால் என்னவென்றுதான் விளங்கவில்லை. அந்த அணைப்பு கதகதப்பை தந்தது. அந்த அணைப்பு என்னை சொந்தம் கொண்டாடியது, என்னை பாதுகாத்தது, எனக்கு தைரியம் சொன்னது. ஆனால் அதன் அர்த்தம் விளங்கவில்லை என்று மனம் குமரியது. அவள் பதில் ஏதும் பேசாமல் அவன் கரங்களை இறுக பற்றினாள். அவள் பற்றுதலின் அர்த்தம் அவன் இதயம் இன்னதென்று சொன்னது. அப்படியே இருவரும் சிறிது நேரம் மெத்தையில் கிடந்தனர். மெத்தைக்குமே இது ஒரு புதுவித அனுபவம். எத்தனையோ மனிதர்களை பார்த்து சுமந்த அந்த மெத்தை இன்று கொஞ்சம் ஓய்வு பெற்றதோடு மட்டுமன்றி மனம் மகிழ்ந்து காணப்பட்டது. அவன் அந்த அணைப்பை விளக்காமல் அவள் அருகே நிலா என்றான். அவள் தன்னை மறந்து உறங்கி போனாள். அவன் ஒரு புன்னகை உதறி அவள் தலையில் முத்தங்களை பதித்து அவளை மேலும் இறுக்கமாய் அணைத்தான். அவள் மெல்ல அசைத்து அவள் பக்கம் திரும்பி உறங்கினாள். ஆனால் அவன் கரங்களை விடவில்லை. அவன் அவள் உறங்கும் அழகை ரசித்தபடி கிடந்தான். அவள் கண்களில் முத்தங்களை பொழிந்தான். அவள் அவன் மார்போடு சரிந்தாள். அவன் அவளை நெஞ்சோடு அணைத்து அவள் தலையை சேர்த்து அணைத்து கொண்டான். அவள் இப்படி ஒரு உறக்கம் உறங்கி பல வருடங்கள் ஆனது. அதை அவள் உறக்கத்தில் அவன் உணர்ந்தான். அவள் கட்டிய சீலை முதல் முறையாக உறக்கத்தில் கலைத்தது. அவள் தலைமுடி முதலில் நிம்மதியாய் படர்ந்தது. அவன் சுவாசம் முதலாய் சரியான வேகத்தில் அவள் நாசியை கடந்தது. இப்படியாய் அவன் மடி தூளியில் அவள் துயில் இறங்க அவனும் அவள் ஸ்பரிசம் நுகர்ந்து நித்திரை கதவை திறந்தான். நேரம் மெதுவாய் நகர்ந்தது. ஓடல் நேரத்தில் இருவரும் உறக்கம் கொண்டனர். இது அங்கு இருந்த எல்லோருக்கும், மதன், நிலா மற்றும் மெத்தை, புதிய அனுபவமாய் இருந்தது. அந்த அறையே முதலாய் கடிகாரத்தின் நொடிமுள் நடைபழகும் சப்தத்தை கேட்கின்றது. அங்கு அவர்களின் சுவாசம் ஒன்றோடு ஒன்று உறவாடியது. அவளின் குழல் அழகை அந்த மெத்தை கவி பாடியது. இப்படியாக நேரம் நகர சட்டென்ற தூக்கம் கலைந்தவளாய் நிலா கண்விழித்தாள். அருகே அவளை கருவழியை காக்கும் இமை போல அவன் அவளை அணைத்திருந்ததை கண்டாள். அவள் எழுந்தாள். அந்த அணைப்பு இலகிடுமோ என எண்ணி அசையாதிருந்தாள். அவள் விழி இவன் யார் என்பதையே துளாவியது. அவன் மெதுவாய் நெருட இவள் சட்டென கண்களை மூடி தூங்குவதாய் பாசாங்கு செய்ய, நான் கண்டு கொண்டேன் என்றாள். இவளோ எதை கண்டு கொண்டீர் என்று கேட்க,
கள்ள தூக்கம் தூங்க சென்ற அந்த பௌர்ணமி நிலவை கண்டு கொண்டேன் என்றான். அடட, நான் காணவில்லையே உங்கள் பௌர்ணமியை என்றாள். அவளை காண வேண்டுமோ என்றான் புன்னகையோடு. காண்பியுங்கள் அந்த பேரழகி யார் என்று நானும் பார்க்கின்றேன் என்றாள். அவனோ, என் அருகில் என் விழியில் ஒளிந்து கொண்டு என்னை மயக்கும் மாய மோகினி அவள். என் விழியில் பார் தெரிவாள் என்று அவன் சொல்லி அவள் அருகே நெருங்கினான். அவள் அவன் விழிகளில் அவளையே கண்டாள். அவன் சொல்லும் மாய மோகினி தான் என்று உணர்ந்து பூரித்து போனாள். வெளியே காட்டிக் கொள்ளாதவளாய் எனக்கும் ஒன்றும் தெரியவில்லை மதன் என்று சொன்னாள். அப்படியா, என் அழகி ஒழிந்து கொண்டாள் போலும் அவள் கள்ளி என்றான். நிலா சத்தம் போட்டு சிரித்தாள். அவள் இதுவரை அப்படி சிரித்ததே இல்லை. முதன்முறை அவள் இதயத்திலிருந்து சிந்தியது அந்த சிரிப்பு. அவன் அதை ரசித்து கொண்டே அவள் கலைந்திருந்த கூந்தலை ஒதுக்கி அவள் கன்னங்களை தாங்கினான். அவள் விழிகளையே உற்று நோக்கினான். அவள் தன்னை மறந்து சிரித்து கொண்டு இருந்தாள். நிலா என்று அவன் அழைத்தான். சொல்லுங்கள் மதன் என்று சொல்லிக்கொண்டே சிரிப்பை நிறுத்த முடியாமல் சிரித்தாள். அவன் மீண்டும் நிலா என்றான் மெல்லிய குரலில். இந்த முறை அவள் அவன் விழிகளில் ஊடே கரைந்தாள். என்னை நம்புகிறாயா நிலா என்று அவன் கேட்டான். அவள் ஒரு கணம் நிதானித்து தான் யார் என்பதை உணர்ந்து சற்று நகர்ந்தாள். நிலா, தவறாக ஏதேனும் கேட்டுவிட்டேனோ என்றான். அவள் மௌனம் தொடர்ந்தது. நிலா, என்னை பார் என்று சொல்லி அவள் முகவாய் பட்டையை பிடித்து அவன் அவளை நிமிர்த்த அவளோ மௌனமே உருவாயிருந்தாள். நிலா, என்னை நம்புகிறாயா என்று அவன் மீண்டும் கேட்க சலித்த குரலோடு, மதன், நீங்கள் என் வாடிக்கையாளர். இங்கே எனக்கு வெவ்வேறு கணவன்கள், வெவ்வேறு குணம் கொண்டவர்கள். யாரும் எனக்கு நிரந்தரம் இல்லை. யாரையும் நான் நம்பும் நிலையிலும் இல்லை. வருவார், யார் போவார், யார் ஏதும் தெரியாது. சில நாட்களில் முகம் கூட பார்த்ததில்லை. வருவாங்க, வேலை முடிந்ததும் பணத்தை வீசிட்டு போவாங்க. இந்த உடல் வெறும் பொருள் என்றே கருதப்படுகின்றது. இருப்பவன் பணத்தை மூலதனமாக உபயோகிக்கின்றான். இல்லாத நாங்கள், பிறரால் கைவிடப்பட்ட நாங்கள், எங்கள் உடலை தானே மூலதனமாக உபயோகிக்கின்றோம். மாட மாளிகை தங்க அணிகலனுக்காக இல்லை மதன். கையளவு வயிறு, ஆனால் பசியாற்ற முடியவில்லை. மானம் முக்கியமென நினைத்தாலும் சாகும் தைரியம் இல்லாத கோழைகள் நாங்கள். வீணாய் மண்ணுக்கு போகும் உடலை வைத்து வயிறை ஆற்றிக்கொள்கின்றோம் என்று சலிப்போடு சொல்லி முடிக்க அவன் அவளிடம் இருந்து விழியை நகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன மதன் அப்படி பார்க்கின்றாய்? ஒன்றுமில்லை, நீ பிதற்றுவதை ரசிக்கின்றேன் நிலா. போங்க மதன், உங்களுக்கு விளையாட்டுதான் என்று சொல்லி அவளை தள்ளிவிட்டான். அவன் கீழே விழுவதாய் பாசாங்க செய்தான். உடனே அலறிப்போனாள். அவன் சத்தம் போட்டு சிரித்தான். அவள் கோபத்தோடு ஜன்னல் அண்டை நின்றாள். நிலா, என்ன கோபமா? என்னை பாரம்மா கொஞ்சம் என்றான். மாட்டேன் மாட்டேன், மாட்டவே மாட்டேன் என்றாள். அடிய நிலா, கோபம் வேண்டாம், போய் விடுவேன், இங்கே வா என்றான். போறதனா? போங்கள் என்றாள். போய்விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அவள் மனம் ஏதோ பதைத்தாள். ஆனால் அவள் அமைதியாயிருந்தாள். அவன் சப்தம் காணாமல் போனது. கதவு தாழிடும் சப்தம் மட்டும் கேட்டது. ஐயையோ, மதன் போய்விட்டானோ என்று அவள் சட்டென்று திரும்பிட அவள் மூச்சு படும் தூரத்தில் தான் நின்று கொண்டிருந்தான். என்னம்மா நிலா, யாரை தேடுகின்றாய்? சொல், நானும் தேடுகின்றேன் என்று சொல்லிவிட அவள் அவனை லேசாக 2 அடி வைத்தாள். அந்த அடி அவனுக்கும் வலிக்கவில்லை, அவளுக்கும் வலிக்கவில்லை. ஆனால் அவன் வலிப்பது போலவே பாசாங்க செய்தான். இருவரும் தன்னிலை மறந்து புன்னகை பூவில் மலர்ந்தனர். இப்படியே நொடிகள் நகர்ந்தது. அவள் அப்படியே விண்ணை பார்த்தபடி சாய்ந்தாள். அவனோ அவள் பக்கத்தில் அவளை பார்த்தபடி படுத்தான். நிலா, உன்னிடம் ஒன்று கேட்கட்டுமா என்றான். கேளுங்கள் மதன் என்றாள். நீ எப்படி இந்த வேலைக்கு வந்தாய் என்றான் மெதுவாக. அவள் பழைய நினைவுகளை மனதில் ஓடவிட்டவளாய் அமைதியாய் கிடந்தாள். அவள் மூச்சின் வேகம் அவன் இதயத்தில் கேட்டது. அவன் அவளின் பதிலுக்காக காத்து கிடந்தான். சொல்ல விருப்பமில்லை என்றால் வேண்டாம் நிலா, விடு, உன்னை வருந்திக் கொள்ளாதே என்றான். அவள் மெதுவாய், அப்படியெல்லாம் ஏதும் இல்லை, சொல்கின்றேன் என்று சொல்லத் தொடங்கினாள். ஒரு அழகிய குருவி கூடு போல ஒரு சின்ன குடிசை வீடு. நான், அம்மா, அப்பா வசித்து வந்தோம். என் அம்மா அழகிய பதுமை, வெகுளி, வெளியுலகம் தெரியாத அப்ராணி. அவள் உலகம் நான் மட்டுமே. அப்பாவிற்கு மதுவும் சூதும் இருந்தால் போதும், தன்னையே மறந்து விடுவார். அம்மா அடிக்கடி சொல்வாள், அவளுக்கு திருமணம் ஆகும் பொழுது கல்வீட்டில் இருந்தார்களாம். எங்கள் வீட்டை சுற்றி வயல் இருந்ததாம். 2 கறவை பசுவும் இருந்ததாம். அதையெல்லாம் காட்டிதான் என் அம்மாவை அப்பா திருமணம் முடித்தாராம். எங்கே அம்மா எல்லாம் என்று கேட்டாள். அப்பாவை என்னிடமே விட்டு தரக்கூடாதென்று அப்பா தானமாய் அளித்து விட்டார் என்று சொல்லுவாள்.
பச்சிளம் பிள்ளையா இருக்கும் பொழுது நம்பினேன். பிறகு அக்கம் பக்கம் பேசுவதை வைத்து யூகித்து கொண்டேன். அவர் தானம் தரவில்லை, சூதாடி இழந்தார் என்று. அம்மாவின் தாலியை கூட விற்று குடிப்பாராம். அவருக்கு மது வாங்கவே அம்மா வேலைக்கு போக வேண்டியிருந்தது. இதில் பெற்ற ஒற்றை பெண்ணோடு போதும், இவரை நம்பி இனி ஒன்றும் வேண்டாம் என முடிவெடுத்தாள். அவர் எப்படி அவள் சகித்தாலோ தெரியவில்லை. பெண்ணுக்கு பொறுமை கொஞ்சமல்ல, ரொம்பவே அதிகம்தான் போல என்றாள். நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அங்கே சத்துணவு முட்டையை அம்மாவிற்காக கொண்டு வருவேன். ஆனால் அதையுமே அப்பா சாப்பிட்டு விடுவார். இப்படியாக நாட்கள் கழிய ஒரு நாள் நான் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென ஓவென்று ஒரு சப்தம். அம்மா அலறியது போல் இருந்தது. என்னவென்று பார்த்தால் அவள் எரிந்து கொண்டிருந்தாள். என் கண்முன்னே அவள் தீயில் தவித்து கொண்டிருந்தாள். என்னவென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் திணறிக் கொண்டிருந்தேன். செய்வதறியாது விழித்தேன். அப்பொழுதுதான் அம்மா பூச்சி வராமல் இருக்க லேண்டன் விளக்கு ஏற்றி வைத்திருந்தாள். அவள் அப்பாவிற்காக காத்து கிடந்திருந்தாள் போல. ஆனால் அப்பா தலை நிறைய போதையில் இருந்தாராம். அவள் தள்ளாடி கொண்டு வருகையில் விளக்கை தள்ளிவிட அது அம்மாவின் மேல் விழ அவள் எரிய தண்ணீருக்கு பதில் அவர் கையில் இருந்த மதுவை ஊற்ற தீ பிளம்பாக மாறி அவளை குடித்தது. எனக்கு இவையெல்லாம் மறுநாள் பக்கத்து வீட்டு அத்தை சொல்லிதான் தெரியும். அம்மாவின் உடல் அருகே கால் மாட்டில் நான் கிடந்தேன். பெயர் முகம் தெரியாத சொந்தங்கள் ஒன்று கூடி ஓவென்று அழுதன. என கட்டி அணைத்து அழுதன. ஒப்பாரி பாடி அழுதனர். ஆனால் எனக்குள் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பாவால் தானே இவை நடந்தன. அவர் இப்படிப்பட்டவர் என தெரிந்தும் அம்மாவை மனம் முடித்தது ஏன்? அவர் தவறு செய்யும் பொழுதும் கண்டு கொள்ளாமல் இருந்தது ஏன்? இன்று மட்டும் இப்படி கதறுகிறார்களே, அம்மா வருவாளா என்று பல கேள்விகள் என் மனதை துளைத்தது. மதன் என்று சொல்லியபடி கண்களில் எட்டி பார்த்த சிறு துளி கண்ணீரை துடைத்துவிட்டு தொடர்ந்தாள். அன்றோடு என் புன்னகை அம்மாவோடு சிதையில் கருகியது. ஈம சடங்குகள் முடிந்ததும் எல்லாம் புறப்பட தொடங்கிட அப்பா நிலை தடுமாறி விழும் அளவு குடித்துவிட்டு என்னிடம் வந்து அழுதார். என் மனம் ஏனோ கல்லானது. இதை கவனித்த கிழவி ஒருத்தி, இவன் இப்படி குடிச்சு ஒருத்தி அனுப்பிட்டான், இந்த பிள்ளை என்ன செய்ய போறானோ ஈஸ்வரா என்று சொல்லி கதறினாள். அவளும் சிறிது நேரத்தில் புறப்பட்டாள். வீடே நரகமாயானது. எங்கள் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அம்மா என்னை அழவிட்டதே இல்லை. என்னை தனியே விட்டதும் இல்லை. கலகலப்பாக இருக்கும். இப்பொழுது ஒரே அமைதியாய் இருந்தது. என் நாடி துடிக்கும் சப்தம் என் காதுகளை துளைத்தது. என்னால் முடியவில்லை. அவ்வளவு நேரம் அமைதியாய் இருந்த நான் அம்மாவென்று கத்தி அழுதேன். அவள் புடவை அணைத்து கதறினேன். வந்துவிட சொல்லி கெஞ்சினேன். அவள் வரவில்லை. போய்விட்டாள். என்னில் உயிராயிருந்தவள் போய்விட்டாள். என் செய்வேன் என்று ஒன்றும் விளங்கவில்லையே என்று யோசித்தபடியே உறங்கிப் போனேன். நடுசாமம் திடீரென நான் அலறி எழுந்திட அந்த இருள் என்னை பயமுறுத்தியது. கதவுகள் திறந்து கிடக்க நாய் நரி அழுதிடும் ஓலம் மரண ஓலமாய் செவிகளை தைத்தது. பயந்து நடுங்கினேன். அப்பா அப்பா என்று அலறினேன். அவரோ சுயநனிவு இன்றி வாசலில் கிடந்தார். மயங்கி கீழே விழுந்தேன். அடுத்த நாள் பக்கத்து வீட்டு அத்தை என்னை தேடி வர நான் கீழே கிடப்பதை பார்த்து நடுங்கி போனாள். தண்ணீர் தெளித்து என்னை எழுப்பி நான் அலறி அழ என் உடல் உஷ்ணமாய் இருந்தது. எதை பார்த்தோ பிள்ளை பயந்து கொண்டாலோ? காய்ச்சல் கொதியாய் கொதிக்கிறதே, என் செய்வேன் என்று சொல்லி அவள் என்னை அவள் வீட்டிற்கு அழைத்து போனாள். மருந்து கொடுத்து உறங்கவும் வைத்தாள். பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டாள். அம்மா இல்லாமல் எனக்கு வீடு பயத்தையே தந்தது. பள்ளிக்கு செல்லும் பொழுதும் அந்த சத்துணவு முட்டையை காணும் பொழுதும் அம்மாவின் எண்ணம் என் இதய நரம்புகளை அறுத்தது. ஒரு நாள் நான் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சமைக்க ஏதாவது காய்கறிகள் வாங்கலாம் என கடைக்கு புறப்பட்டேன் என்று அவள் சொல்ல, உனக்கு சிறு வயதிலேயே சமைக்க தெரியுமா நிலா என்றான் மதன். அவள் ஒரு பெருமூச்சு விட்டு, அம்மா இருந்திருந்தால் தெரிந்திருக்காது மதன். எத்தனை நாள் பக்கத்து வீட்டு அத்தை தருவாள், அடுத்தவரை எதிர்பார்த்து எத்தனை நாள் நான் காத்திருப்பது? பள்ளி நாட்களில் சத்துணவு இருக்கும், அதையே கொஞ்சம் வாங்கி இரவுக்கும் வைத்துக் கொள்வேன். ஆனால் இந்த விடுமுறை நாட்களில் என் செய்வேன் மதன்? அதற்காக கற்றுக்கொண்டதுதான். சரி கேளு. நான் கடைக்கு சென்றேன். அங்கே ஒருவர் என் அப்பாவை அடித்தார். நான் விரைந்து சென்று தடுத்தேன். அவர்கள் என்னை ஒரு மோச பார்வை வீசி, இந்த பாரு சண்முகம், பொட்ட புள்ளைய பெத்து வச்சிருக்க, இப்படி குடிச்சிட்டு ஊர் பூரா கடன் வாங்கிட்டு இருந்தா நாளைக்கு அது வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது? நாளைக்கு இந்த புள்ளைய வச்சு சூதாடுவியா? என்னையா மனுஷன் நீ? ஆத்தால எழுந்துட்டு இருக்கு, நீயும் பொறுப்பில்லாம இருந்தா என்னத்துக்கு ஆகும்? போய் திருந்துற வழிய பாரு என்றார்கள். அதற்கு அப்பாவோ என்னை சாராய மனம் கமழ தழுவி, என் மக பார்த்துக்கும், நீங்க போங்கையான்னு சொன்னாரு. அன்று விளங்காமல் போனது என் பாதை தடம் புரளும் என என்றாள்.
நான் கடைக்கு வந்த வேலையை மறந்து என் அப்பாவை கைத்தாங்கலாக அழைத்து சென்றேன். அவர் என் அருகில் அமர்ந்து முழு போதையில் என் கன்னங்களை தழுவி, கண்ணு கண்ணு, அப்பா மேல கோவமா என்றார். நான் ஏதும் பேசாதவளா இருந்தேன். என்ன கண்ணு, அப்பா கிட்ட பேச மாட்டியா என்றார். நான் விலகி சென்றேன். அவர் என்னை எங்கெங்கோ சொல்ல முடியாத இடங்களில் எல்லாம் தொட்டார். தவறாக நடக்க முயற்சி செய்தார். நான் பயந்து பக்கத்து அத்தை வீட்டுக்கு ஓடினேன். என் வியர்வை கோலத்தை பார்த்த அத்தை, என்ன நிலாமா, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிற என்று கேட்க, நான் அப்பா அப்பா என்று சொல்ல முடியாமல் திக்கி திணறினேன். அப்பாக்கு என்னம்மா, என்னாச்சு என்று கேட்டாள் அத்தை. வெளியில் விரைந்து பார்த்தாள். அவர் சுவரோடு கிடந்தார். அத்தை என்னிடம், ஒண்ணுமில்ல தங்கம், அப்பா கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருக்காரு, நீ இங்க இரு, பிறகு போகலாம் என்றார். நான் அங்கேயே அமர்ந்து விட்டேன். அசதியில் அத்தை விட்டு சோஃபாவிலேயே உறங்கியும் இருக்கின்றேன். பொழுது விடிந்தது. அத்தை என்னை எழுப்பினாள். பள்ளிக்கு செல்லுமாறு கூறினாள். நான் எழுந்து மெதுவாய் அப்பா இருக்கிறாரா என்று பார்த்துவிட்டு அவர் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு வேகமாக கிளம்பி பள்ளிக்கு சென்றேன். என்னால் பாடத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. மீண்டும் எப்படி வீட்டிற்கு செல்வது? அப்பா என்ன மனநிலையில் வருவார் என்று என் மனம் அலைமோதியது. நேரம் வேகமாய் ஓட மாலை வேலை வந்தது. நான் வீட்டிற்கு சென்றேன். அங்கு அப்பா இல்லை. நான் உடனே வீட்டிற்குள் சென்று தாழிட்டேன். இரவில் யாரோ கதவை ஓங்கி அடிக்கும் சப்தம் கேட்டது. நான் கதவின் துவாரத்தில் பார்த்தேன். அது அப்பா. நான் மிரண்டு விட்டேன். அது நள்ளிரவு என்பது. அத்தை வீட்டிற்கு போக இயலாத நிலைமை. என்ன செய்வதென்று தெரியாமல் நான் பதட்டம் அடைந்தேன். பிறகு அவரே போதையின் காரணமாக விழுந்து அங்கேயே உறங்கினார். அடுத்த நாள் விடியல். அப்பா இன்னும் எழவில்லை. நான் அவர் எழுவதற்குள் கிளம்பிவிட்டேன். இப்படியே சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் பள்ளி அரையாண்டு விடுமுறை என அறிவித்தனர். இனி போவதற்கும் ஒளிவதற்கும் இடமில்லை. நான் இடி விழுந்தது போல் நொறுங்கி போனேன். வீட்டிற்கு போனால் நிறைய பேர் அமர்ந்திருந்தனர். எல்லாம் அப்பாவிற்கு கடன் கொடுத்தவர்கள். அப்பா அன்றைக்கு சாராயம் அருந்தவில்லை. நான் என்னவென்று புரியாமல் அங்கே நின்றேன். அங்க இருந்த பெரிய மனிதர்கள் என்னை பார்த்து, ஏந்தா உங்க அப்பன் இப்படி குடிச்சிட்டு ஊதாரியா அலையிறான, என்னன்னு கேட்க மாட்டியாத்தா என்றார்கள். ஊர் பெரியவர் ஐயா கண்ணு உடனே என்னை பார்த்து, ராசாத்தி, உன் அப்பா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான்னு தெரியுமா என்றார். நான் தெரியாதுங்க ஐயா என்றேன். அம்மாடி, எப்படி நீ குடும்பத்தை நடத்துகிறாய்? அம்மா இல்ல, இவனும் இப்படி, நீ எப்படிமா தனியா என்றார். ஐயா, சில நேரம் பக்கத்து வீட்டு அத்தை பார்த்து கொள்வாள், சில நேரம் சத்துணவு சாப்பாடு சாப்பிடுவேன் என்றேன். இன்னொருவர் உடனே கோபத்தில், சண்முகோ, சின்ன குழந்தைய பிச்சை எடுக்க வச்சிருக்க, நீ நல்லா குடிச்சிட்டு ஊர் சுத்தி கடன் வாங்கிட்டு அதையும் அடைக்காமல் திரிவ, உன்னை கொன்னாதான் என் ஆத்திரம் தீருமடா என்று கர்ஜித்தார். நான் அமைதியாய் நின்றேன். அப்போ அங்கிருந்த ஒருவர் என்னை நோக்கி, தாயி, உங்க அப்பன் கிறுக்கு பிடிச்சு அலையிறான், அவனுக்கு புத்தி இல்லை, நீ உன்னை பார்த்துக்கோ சொல்லிவிட்டேன். இப்போ பரீட்சை விடுமுறை தானே, கம்மாய்க்கு இல்ல வயலுக்கு வேலைக்கு போ, உனக்காக சேர்த்து வை, அப்படியே உங்க அப்பன் கடனையும் அடைச்சுக்கோ, இல்லனா நாளைக்கு எல்லாம் மொத்தமா உன் தலையில விடியும் சொல்லிப்புட்டேன் என்றார். நானும் சரிங்கய்யா என்றேன். உடனே ஊர் பெரியவர் ஐயா கண்ணு, ஆமா, சாமி பிள்ளை சொல்றது சரிதான் என்று சொல்லி என்னிடம், அம்மாடி நிலா, நீ நாளையிலிருந்து என் காட்டுக்கு வேலைக்கு வந்துடு, என்கிட்ட உங்க அப்பா 1000 ரூபாய் வாங்கியிருக்கா, உனக்கு தினம் 50 ரூபாய் சம்பளம், அதில் உங்க அப்பா கடன் பிடித்தும் போக உனக்கு 10 ரூபாய் தருகின்றேன், சரியா? கடனை அடைத்துவிட்டு நீ மீண்டும் வேலைக்கு வருவதும் வராமல் இருப்பதும் உன் விருப்பம் என்றார். நான் வருகின்றேன் ஐயா என்றேன். இதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு அத்தை உடனே மறித்து, ஏ புள்ள, இரு, ஐயா ஊர் நாட்டான்வைங்களா, இது என்ன நியாயம்? ஆம்பளை குடிச்சிட்டு கடன் வாங்கிட்டு ஜம்முன்னு இருப்பான், சின்ன பிள்ளை, அதுவும் பொட்ட பிள்ளையை வேலை செய்து கடன் கட்ட சொல்றீங்க என்று கேள்வி எழுப்பினார். யாரும் பேசவே இல்லை. நடுவில் கடன் கொடுத்தவன் ஒருவன், வாங்கம்மா, நியாயம் பேச வந்துட்டீங்களா, அவனை வேலைக்கு வர சொன்னா அவனை கூட்டி வர ஒரு ஆளை வேலைக்கு வைக்கணும், அது மட்டுமல்ல, இவன் செய்யற ஒரே வேலை குடி மட்டும்தான், இவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்றான். அதுக்கு இந்த பொண்ணு என்னையா பண்ண என்று கேட்க அந்த பொண்ணோ ஒன்னும் சொல்லல. அதுக்கு இந்த பொண்ணு என்னையா பண்ண என்று கேட்க அந்த பொண்ணோ ஒன்றும் சொல்லல. உனக்கு என்னம்மா என்று ஒருவன் மறுமொழி சொல்ல, அது சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும், வயசு பிள்ளை எப்படி பண்றீங்க என்று அத்தை சொல்ல விவாதம் பெரிதானது. ஆனால் அப்பா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு கட்டத்தில் அத்தை, நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க என்று கோபத்தனலை கொட்டி சென்றாள். சபை கலைந்தது. நான் வீட்டிற்கு போக பயந்து அத்தை வீட்டெதிரே இருக்கும் வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தேன். அத்தை வந்து, நிலாமா,
ஏன் தனியா இருக்க? இவங்கெல்லாம் பேசுந்து நினைச்சு பயந்துட்டியா என்றாள். நான் அவளை கட்டி அணைத்து அழ எண்ணினேன். ஆனால் அமைதியாய் இருந்தேன். ஏன் தங்கம் வீட்டுக்கு போகாம இங்க இருக்க என்று அவள் கேட்டதும் கண்ணீர் முட்டிக்கொண்டு கன்னங்களை தொட்டது. என்னாச்சு நிலாமா என்று அவள் மேலும் கேட்க, நான் அழுதபடியே அத்தை அத்தை என்று சொன்னேன். என்னாச்சு சொல்லுமா என்றாள். அன்றைக்கு இரவு நான் பயந்து ஓடி வந்ததையும் ஏன் வீட்டிற்கு செல்ல பயம் கொள்கின்றேன் என்பதையும் சொன்னேன். அத்தை ஒரு கணம் திகைத்து நின்றாள். பிறகு, என் தங்கம் முன்னாடியே இதெல்லாம் அத்தையிடம் சொல்வதில்லையா என்று சொல்லி அப்பாவிற்கு சாபம் கொடுத்து கொண்டிருந்தாள். நீ அங்க போகாதே, நீ என்னுடன் அறையில் இரு, சரியா இல்லை, அந்த அப்பன் பிசாசு உன்னை விழுங்கிவிடும் என்றாள். மேலும் இதை வெளியே சொல்லாதே கண்மணி, நீ பெண் பிள்ளை, நீ வளர்ந்தால் நல்ல வரன் பார்க்க வேண்டும். இதை யாரிடமாவது சொன்னால் உன்னை பேச்சிலேயே சிதைத்து விடுவார்கள். இதற்கு காது மூக்கு வைத்து மென்று விழுங்குவார்கள் என்று சொன்னாள். பாவம் என் அத்தை, என் மீது பேர் அன்பு கொண்டவள். சரி என இருவரும் வீடு திரும்பினோம். அத்தை எனக்கு உணவளித்தாள். உறங்கி போனோம். நான் அச்சம் கொள்வேன் என அவள் என்னை அணைத்தபடியே உறங்கினாள். அந்த அணைப்பு என் அம்மாவை நினைவூட்டியது. அவள் இருந்திருந்தால் நான் இருந்திருப்பேனோ என்றெல்லாம் எண்ணம் தோன்றியதுனால உறக்கம் ஒரு அழகிய கனவும் கூட என்று நிலா சொல்லிட, என்ன நிலா என்று மதன் கேட்டான். அவ்வளவு ஆர்வமா சொல்கின்றேன் மதன் என்றாள். சரியாக நினைவில்லை, நினைவிருக்கும் வரை சொல்கின்றேன் என்றாள். சரி நிலா சொல்லு என்றான். நான் ஒரு சின்ன அழகிய கூடாரத்தில் இருக்கின்றேன். தனிமையில் இருக்கின்றேன். அப்பொழுது ஒரு இனிய சப்தம் கேட்கின்றது. என்னவென்று சரியாக கேட்கவில்லை. ஆனால் அது என் மனதிற்கு இனிமை தந்தது. அந்த சத்தம் வரும் திசை நோக்கி நான் நடந்தேன். அங்கே ஒரு பெண் இருந்தாள். அவள் பாடிக்கொண்டிருந்தாள். அதுவும் அது யாரையோ தேடுவதைப் போல் இருந்தது. நான் நெருங்கி சென்றேன். பார்த்தால் அது அது என்று சொல்லிக்கொண்டே நிலவின் குரல் ஜுவாலை குறைந்தது. என்னாச்சு நிலா, அது யார் என்றான் மதன். அது என் அம்மாதான். அவள் தேடுவதும் என்னைதான். என்னை கண்டதும் அவள் ஒரு இனிய தாலாட்டு பாடி அவள் மடியில் சாய்த்து கொண்டாள். அது கனவாயினும் இன்றும் மறக்க முடியாது ஒன்று மதன் என்று சொல்லி கண்ணீரை துடைத்து தொடர்ந்தாள். பிறகு ஊர் கூட்டம் சொன்னது போல் வேலைக்கு சென்றேன். கடன்களையும் அடைத்தேன். நாட்கள் உருண்டோடின. அத்தை என்னை பார்த்து கொண்டாள். ஒரு நாள் தைப்பொங்கல் என்று நினைக்கின்றேன். விடிய காலை ஒரு 5:30 இருக்கும். எனது பாவாடை ஈரமாய் இருந்தது. நான் கூட தூக்கத்தில் சிறுநீர் கழித்து விட்டேன் போல. ஐயையோ, அத்தை திட்டுவாளோ என்று எண்ணி பயந்தேன். நான் தூக்கம் கலையாதவள் போல் பாசாங்கு செய்தேன். அத்தை வாசல் தெளிக்க எழுந்து விளக்கு ஏற்ற உடனே ஓடி சென்று பக்கத்து வீட்டு அக்காவை அழைத்து வந்து ஏதோ பேசினார்கள். பிறகு என்னை எழுப்பினார்கள். நான் எழுந்து பார்த்தால் என் கால்களுக்கு இடையிலும் வாய் முழுவதும் இரத்தமாயிருந்தது. நான் பயந்து போனேன். அத்தை, என்ன இது என்று நான் கேட்டதற்கு, எல்லாம் நல்ல செய்திதான் இல்லாமா என்று சொல்லி, நீ முதலில் பாவாடை மாற்றி வா என்று அக்காவோடு அனுப்பினாள். கொஞ்ச நேரத்தில் ஊர் கூடியது. யார் யாரோ வந்தார்கள். புது ஆடைகள், தின்பண்டங்கள் என என்னென்னமோ வந்தது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு ஓலை கட்டி அதை விட்டு வெளியே வரக்கூடாது என சொல்லி அங்கேயே எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரே திருவிழா போல இருந்தது. 2 நாளில் கூட்டம் கூடிய வேகத்தில் கலைந்தது. நானும் அத்தையும் இருந்தோம். என்னை அழைத்து நிறைய பேர் அறிவுரை சொன்னார்கள். எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். நான் பூ படைந்ததையும் சொன்னார்கள். நீ மாதம் இதை நான் அனுபவிக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். என் அத்தையின் கணவர் வெளிநாட்டில் வேலைக்கு சென்றார். அத்தைக்கு 2 மகன்களும் உண்டு. கொல்ல அழகு ஒருவர், என்னை விட பெரியவர். பெயர் சரியாக நினைவில்லை. சின்னவர் ஸ்ரீனிவாசன் என்று நினைக்கின்றேன். சரியாக நினைவில்லை. நல்ல குணம் படைத்தவர்கள் என் அத்தை போலவே. ஒரு நாள் என் அத்தையும் நெஞ்சு வலியால் என்னை பிரிந்தார். நான் வாங்கி வந்த வரம் போல என் அம்மாவும் இல்லை, என் அத்தையும் இல்லை. பிறகு என்னை அம்மாவாய் அத்தையின் பெரிய மகன்தான் பார்த்து கொண்டார். என்னிடம் அவ்வளவாக பேச மாட்டார். ஆனால் எனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவார். அவர் என்னிடம் முகம் சுழித்ததும் இல்லை, முடியாது என்று சொல்லியதும் இல்லை. என்னை பள்ளிக்கு அழைத்து செல்வார். உணவு கட்டி தருவார். எல்லாம் செய்து பார்த்து கொள்வார். சின்னவர் சேட்டைக்காரர். நானும் அவரும் சேர்ந்து விளையாடுவோம். தோட்டத்தில் விளையும் காய் கனிகளை களவாடுவோம். அடிக்கடி மாட்டிக்கொள்வோம். பெரியவர்தான் எங்களை காப்பாற்றுவார். நான் அத்தை இருந்தவரை என் வீட்டிற்கு செல்ல மாட்டேன். இப்பொழுது 2 இளம் வயது ஆண் மகன்கள் இருக்க நான் இங்கே தனியே இருப்பது ஊசிதம் இல்லை என்று எண்ணி என் வீட்டிற்கு சென்றேன். பெரியவர் என்னை அனுமதிக்கவே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லையே. அப்பா நான் போனதும் என்ன காத்து இந்த பக்கம் வீசுது, அங்க சோறு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா என்றார். நான் பேசாமல் இருந்தேன்.
பார்க்கின்றேன் எவ்வளவு நாள் என்று என சொல்லி சாராய கடைக்கு சென்றார். என்னை பெரியவர் சிறியவர் இருவரும் கவனிப்பது தெரியாது. நான் தனியே பயந்து அமைதியாய் அமர்ந்திருந்தேன். அப்பா வந்தார். கத்தினார், அடித்தார், என்னை அசிங்கமாக பேசினார். பாவம், அசதியில் தூங்கிக் கொண்டிருந்த சகோதரர்கள் எழுந்து என்னை மீட்டு சென்றனர். என் அப்பாவே என்னை தவறாக பேசினார். மனம் உடைந்தது. என் உடலெங்கும் காயம். அழுது கொண்டே இருந்தேன். சிறியவர் உணவு, பெரியவர் மருந்து போட்டார் என் காயங்களுக்கு. ஆனால் என்ன பயன்? மனம் கொண்ட காயம் ஆறுமா என்று எண்ணினேன். மனதை படிப்பவர் போல் அவரோ எல்லா காயங்களும் ஆறும். இனி இங்கேயே இரு. ஊர் என்ன பேசினால் என்ன, நான் பார்த்து கொள்கின்றேன் என்றார். நான் சரி என்றேன். ஆஹா, நினைவு வந்தது. பெரியவரை வீட்டில் கோபாலன் என்றே அழைப்பார்கள். இப்படி இருக்க ஒரு நாள் என் அப்பா குடித்துவிட்டு அத்தை வீட்டருகே வந்து, டே கோபாலா, டே ஸ்ரீனிவாசா, இருக்கீங்களாடா? என் பொண்ணு அனுப்புங்க. எங்கடா அவ? வெளியே அனுப்புங்க என்று சத்தம் போட்டார். பெரியவர் மெதுவாய் வந்து என்ன என்று கேட்க அப்பாவோ கூச்சலிட, இவர், நான் உங்கள் மேல காவல்துறையில் புகார் அளிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். மொத்தம் சுமார் 10 ஆண்டுகளாவது சிறைவசம் போக வேண்டியிருக்கும். அங்கு மதுவெல்லாம் கிடைக்காது. என்ன, போகலாமா மாமா என்றார். அப்பா வாயடைத்து போய் நின்றார். அங்கிருந்தும் புறப்பட்டார். இதை ஊரே பார்த்தது. நியாயம் எதுவென்பதை மறந்து ஊர் புரணி பேச தொடங்கியது. இவை பெரியவர் காதுகளிலும் விழுந்தது. ஆனால் அவர் கண்டு கொள்ளவில்லை. எனக்கு மனம் உறுத்தலாக இருந்தது. என்னால் தான் இவர்களுக்கு இப்படி என்ற மனம் குமரியது. என்ன செய்வதென்று ஒன்றும் விளங்கவில்லை. கடை வீதிக்கு சென்றால் அங்க எல்லோரும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தனர். அந்த பார்வை என்னை 1000 கத்திகளை வைத்து கீறுவது போல் இருந்தது. நான் வீட்டிலேயே முடங்கினேன். ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை. அப்போது சிலர் அங்கு வந்து என்னிடம் தவறாக நடக்க முயற்சித்தனர். நான் தடுக்க நினைத்தேன். ஆனால் அவர்கள் கட்டுமஸ்தான ஆள்கள். என்னால் முடியவில்லை. என் ஆடைகளை களைத்தனர். தங்களோடு வருமாறு அழைத்தனர். என்னை அடித்தனர். அப்பொழுது வந்த சகோதரர்கள் இவர்களை தள்ளிவிட்டு என்னை உள்ளே போக சொன்னார்கள். நான் அழுது கொண்டே உள்ளே போனேன். அப்பொழுது கோபாலன், யார் நீங்கள்? என்ன காரியம் செய்கிறீர்கள்? அறிவில்லையா என ஏசினார். எங்களுக்கெல்லாம் இருக்கு. அறிவில்லையா என ஏசினார். எங்களுக்கெல்லாம் இருக்கு. இதோ போனாலே நிலா, அவ அப்பனுக்கு தான் இல்லை என்றான். ஏன் என ஸ்ரீனிவாசன் கேட்க, பின்ன நல்லா குடிச்சிட்டு சூதாடுகின்றான். ஆட்டு பந்தயமா நிலவை வச்சு ஆடி தோத்துட்டான். நாங்க கூட பொட்ட பிள்ளை, இதெல்லாம் வேணாம், நீ 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு கிளம்பு என்றோம். ஆனா அவன்தான் எங்க முதலாளி கிட்ட அவன் பொண்ணு பேரழகி, அது இதுன்னு சொல்லி காசெல்லாம் அவளை என்ன வேணா பண்ணிக்கோ என்றான் என சொல்லி முடிப்பதற்குள் ஸ்ரீனிவாசா, அலமாரியிலிருந்து பணம் கொண்டு வா என்று கோபாலன் சொல்ல, சரிங்க அண்ணா என்று விரைந்தார். இங்கே பார், அவள் என்னுடையவள். எவனுக்கும் அவள் மீது கை வைக்க உரிமை இல்லை. அவள் அப்பனுக்கு இல்லை. பொய் சொல். கோபாலன் 1000 என்ன 5000 தந்தான். நிலாவை தொட்டதற்கு எங்கள் கைகளை உடைத்தான். நிலாவை நெருங்கும் எண்ணம் வேண்டாம் என்றான் என்று பொய் சொல். அதிலும் அவள் அப்பன் காதுகளில் விழுமாறு சொல். இரவு வீட்டு பக்கம் வந்தால் மரணம் காத்து கிடக்கும் என்று சொல் என்று சொல்லியபடி ஸ்ரீனிவாசனிடம் இருந்த பணத்தை வாங்கி விட்டெறிந்து வந்தவர்களை கைகளையும் உடைத்து அனுப்பினார்கள். ஸ்ரீனிவாசா, நீ இடத்தை சுத்தம் செய், நான் நிலாவை பார்த்து வருகின்றார் கோபாலன். நிலா ஒரு அறையில் ஓரமாய் அமர்ந்து தாவானியை போற்றியபடி அழுது கொண்டிருந்தாள். கோபாலன் அங்கே சென்று நிலா என்று அழைக்க அவள் மிகவும் அவளை அவன் கட்டி தழுவி, ஒன்றுமில்லை சரியா, நான் அவர்களை அடித்து துரத்தி விட்டேன். நீ பயம் கொள்ளா, நான் இருக்கின்றேன். அதான் வந்துவிட்டேன் அல்லவா, அழாதே என்று சொல்லி அவன் கைகளில் வைத்திருந்த துண்டால் அவள் முகம் துடைத்து அவளை ஆசுவாசப்படுத்தினான். பிறகு அவளை அங்கேயே தூங்க வைத்துவிட்டு கீழே வந்து, ஸ்ரீனிவாசா சாப்பிட்டாயா, சாப்பாடு போடட்டுமா என்று கேட்டான். அண்ணா, நிலா தூங்கிவிட்டாளா, என்ன சொல்கின்றாள்? பாவம் அண்ணா அவள் என்றான். நீ ஏன் அண்ணா ஒரு மாதிரி இருக்கின்றாய்? என்னாச்சு அண்ணா, கண்கள் எல்லாம் கலங்கி இருக்கின்றது என்று கேட்டான். விடையில்லாமல் கோபாலன் ஸ்ரீனிவாசனை கட்டி கொண்டு அழுதான். நிலாவை நினைத்து மிகவும் வருந்தினான். சாப்பிடக்கூட இல்லை. ஸ்ரீனிவாசனுக்கு உணவளித்துவிட்டு அவன் நிலா இருக்கும் அறைக்கு சென்று அவள் அருகிலேயே இருந்தான். எங்கே அவள் பயந்து கொள்வாளோ என்றெண்ணி தூங்காமல் இருந்தான். நிலா, நிலா, ஒரு நிமிடம் நீங்கள் சொல்வதை பார்த்தால் உங்கள் கோபாலன் உங்களை சொல்லாமலேயே காதல் செய்தார் போலவே என்று மதன் கேலி செய்ய, அட, அவர் அன்பு புனிதமானது மதன், நான் அதிர்ஷ்டமில்லாதவள், எனக்கு அது நிலைக்கவில்லை என்று சொன்னாள். என்ன சொல்றீங்க நிலா என்று கேட்டான் மதன். ஆமா மதன், அவர் என்னிடம் சொல்லவில்லை. நான் சொன்னால் பாரமாகி விடுவேனோ என்று எண்ணி என்னுள் இருப்பதை வெளிப்படுத்தவே இல்லை என்று சொன்னாள். நீங்கள் சொல்வதை பார்த்தால் நீங்களும் கோபாலனை என எடுத்தான் மதன்.
நீங்கள் நினைப்பதுதான். நானும் அவரை நேசித்தேன். ஏன், இன்னும் நேசித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை தேடி என்றாவது வரமாட்டாரா என்று மனம் ஏங்கும். ஆனால் நான் யார் என்று தெரிந்தால் அவள் மனம் நோகும். அதனால் அவருக்கு வேதனை பொங்கும். அது வேண்டாம். எங்கிருந்தாலும் அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். நான் அவரை காதல் செய்து கொண்டே இருப்பேன் என்றாள் கண்ணீரோடும் மிகப்பெரிய பாரத்தோடும். சரிங்க நிலா, மேலே சொல்லுங்க என்று மதன் கேட்க, என்ன அவ்வளவு ஆர்வமா என்று நிலா கேட்க, இருக்காதா பின்ன, சொல்லுங்க நிலா என்றான் மதன். சரி சொல்கின்றேன் கேளுங்கள் என தொடங்கினாள். மறுநாள் நான் விழித்ததும் என் அருகே அவர் நாற்காலியில் அமர்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்பாமல் நான் மெதுவாய் எழுந்து கீழே வந்து ஸ்ரீனிவாசனை பார்த்தேன். அவர் அண்ணா எங்கே என்று கேட்க, மேலே உறங்குகின்றார் என்று சொன்னேன். நிலா, உனக்கும் தெரியுமா, அண்ணன் பார்க்கத்தான் சாது, ஆனா நேற்று எல்லோரையும் எப்படி விளாசினான் தெரியுமா? அவள் ஏன் நிலா, உங்களுக்கு அவளை தொட உரிமை இல்லை என்றான். அப்பப்பா, அவனை அப்படி பார்த்ததே இல்லை. ஆனால் என்னாச்சு ஸ்ரீனிவாசா, என்ன ஆனால் சொல் என்றாள் நிலா. அண்ணா உன்னை பார்த்துவிட்டு கீழே வரும்போது அழுது கொண்டே வந்தார். அவன் இப்படி அழுது பார்த்ததே இல்லை. அவன் இரவு சாப்பிடவும் இல்லை. நிலா, உன் மீது அவன் அதிக பாசம் கொண்டுள்ளான் என்று ஸ்ரீனிவாசன் சொல்ல சொல்ல எனக்கும் என் கோபாலனை கட்டி அணைத்து அழ வேண்டும் போல் தோன்றியது. மேலிருந்து நிலா நிலா என ஒரு குரல் என்னை தேடி வந்தது. கோபாலன் நிலவை காணவில்லை என்று தேடி வர அவளும் ஸ்ரீனிவாசனும் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு, நிலா எங்கிருக்கின்றாயா, காணுமே என்று பார்த்தேன். என்ன சொல்கின்றான் இவன் என்றான் கோபாலன். ஒன்றுமில்லை, சாப்பிடுகிறாயா என்று கேட்டார். வேறொன்றுமில்லை என்று நிலா சொல்லிட, ஆமாம், நீ இரவு கூட சரியாக சாப்பிடவில்லை, வா என்றார். நான் பல் துலக்கி வருகின்றேன் என்று சொல்லி சென்றேன். நான் பல் துலக்கி முகம் கழுவி வந்தேன். நாங்கள் மூவரும் சாப்பிட அமர்ந்தோம். எப்பொழுதும் எங்கள் இருவருக்கும் சாப்பாடு பரிமாறி பிறகுதான் கோபாலன் சாப்பிடுவார். அன்றும் அப்படியே நடந்தது. அப்பொழுது கோபாலனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் பேசியது அவரின் அப்பா. என்னப்பா, ஊர்ல ஏதோ பிரச்சனையான ஊர்ல இருந்து செய்தி வந்துச்சு, என்னாச்சு கோபாலா என்று அவர் கேட்க நடந்ததை கோபாலன் சொன்னார். அதற்கு அவரது அப்பாவோ, எதுக்கு இந்த வீண் வம்பு எல்லாம், உன் அம்மாவால் தான் வந்தது. ஊர் பேர் தெரியாதவர்களை வீட்டில் ஏற்றி இன்னும் நாம் என்ன அவஸ்தைப்பட வேண்டியிருக்கிறது என்று சொல்ல, கோபாலன், என்ன பேசுகிறீர்கள்? நம் வீட்டில் ஒரு பெண் பிறந்திருந்தால் இப்படி பேசி இருப்பீர்களா? என்னிடம் பேசாதீர்கள் அப்பா, நீங்களும் மற்றவர்கள் போலவே பேசுகிறீர்கள் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தார். வந்து எங்கள் அருகே கோபத்தீ கண்களில் நிறைய அமர்ந்தார். நான் என்ன ஆச்சு, மாமா என்ன சொன்னார் என்று கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு என்று சொல்லி ஸ்ரீனிவாசனை பார்த்து தலை அசைக்க அவனும் ஏதோ புரிந்தவனாய் தலை அசைத்தான். நான் உணவில் கை வைக்க நேற்று நடந்த சண்டையில் என் கைகளில் கத்தி கிழித்திருந்ததை மறந்துவிட்டேன். கை எரிச்சல் கொண்டது. நான் வலியில் கத்திட என்ன என்ன என்று இருவரும் அலறினர். நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி சாப்பிட முயல என்னால் சாப்பிட முடியவில்லை. உடனே இதை கவனித்த கோபாலன், ஸ்ரீனிவாசா, இன்று உங்கள் இருவருக்கும் நான் உணவு ஊட்டிவிடவா என்றார். என்ன அண்ணா, புதுசாக உள்ளது என்று கேட்க இருவரும் கண்கள் வழியே பேசி, சரி அண்ணா, ஊட்டி விடுங்கள், வெகு நாட்கள் ஆனது. நிலா, நீயும் வா என்று சொல்லி ஸ்ரீனிவாசன் என் கையில் இருந்த உணவை வாங்கி வைத்தார். எங்கள் இருவருக்கும் கோபாலன் ஊட்டிவிட்டார். என் கண்கள் கலங்கியது. என்ன நிலா, சாப்பாட்டில் உரப்பு அதிகமோ என்றான் ஸ்ரீனிவாசன். இல்லை, அம்மாவின் நினைவு வந்தது என்றேன். அண்ணன் நமக்கும் அம்மாதான், கவலையே வேண்டாம் என்று சொல்லி கோபாலனை நோக்கி, அம்மா ஆ ஊட்டுங்கள் என்று கேலி செய்ய நான் கொல் சத்தமாய் சிரித்தேன். எல்லோரும் சிரித்தார்கள். அந்த இடமே அழகாய் இருந்தது. உணவு முடிந்ததும் சகோதரர்கள் இருவரும் ஏதோ பேசிக்கொண்டார்கள். பிறகு கோபாலன் புறப்பட்டு எங்கேயோ சென்றார். நான் ஸ்ரீனிவாசனிடம் அவர் எங்கே என்று கேட்டேன். வேலைக்கு சென்றிருக்கிறான் என்றார். நீங்கள் போகலையா என்றேன். அதுவா, நேத்து உன்னை தனியா விட்டுட்டு போனதால தானே அவங்க எல்லாம் உங்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதான் அண்ணா முதல் பாதி நாள் அவனும், இரண்டாவது பாதி நாள் நானும் வேலை செய்யலாம், உன்னோட இருந்து உன்னை கவனித்துக் கொள்ளலாம் என முடிவு செய்துள்ளோம் என்றார். நான், ஸ்ரீனிவாசா, என்னால் உங்களுக்கு மிகவும் கஷ்டம் அல்லவா என்றேன். இதை அண்ணன் முன்பு சொல்லிவிடாதே, இருவரையும் கொன்று விடுவான் என்றான். இல்லை, உண்மையாக தான் கேட்கின்றேன். என்னால் உங்களுக்கு நிறைய துன்பம் பிரச்சனைகள். நான் எங்காவது போய்விடவா என்றேன். எங்கே போவாய் என்று கேட்டான். தெரியவில்லை, ஆனால் எங்காவது போய் விடுகிறேனே என்றேன். நீ சரிப்பட மாட்டாய், முதலில் அண்ணன் வரட்டும் என்றான். சரி என்று இருவரும் விளையாடி கொண்டு இருந்தோம். மத்திய வேலை வந்தது.
கோபாலன் வீடு திரும்பினார். ஸ்ரீனிவாசன் வேலைக்கு புறப்பட்டார். என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கின்றாய் போல என்று அவர் கேட்க, ஆம், வெகு நாள் கழித்து நாங்கள் விளையாடினோம் தெரியுமா என்றேன். சரி, பசிக்கிறதா என்றார். நான் இல்லை என்றேன். பசிக்கவில்லை என்றாலும் சாப்பிட வேண்டும், வேளா வேலைக்கு வா என்றார். பிறகு அவர் ஊட்டிவிட தொடங்கிட நானே சாப்பிடுகிறேன் என்றேன். ஏன், நான் உன்னை விழுங்கிட விட மாட்டேன். கையில் காயம் உள்ளதல்லவா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ சாப்பிடு, நான் ஊட்டி விடுகின்றேன் என்றார். பிறகு நிலா, நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா என்றார். இதுவரை என்னை யாரும் அப்படி கேட்டதில்லை. உங்களுக்குள் 1000 வழிகள் உள்ளது, ஆனால் ஏதோ ஒன்று தடுத்தது. உனக்கு எல்லாம் சரியா இருந்திருந்தால் உனக்கு இவ்வளவு கவலைகள் இருந்திடாது. ஆனால் உன்னை இறைவன் சோதிக்கின்றான். ஏனெனில் அவனுக்கு நீ மிகவும் பிடித்த பிள்ளை. உன்னை காக்க என்னை அனுப்பியிருக்கின்றான். அவளோ, ஆனால் என்னால் உங்களுக்கும் நிம்மதி கெடுக்கின்றதே, என் செய்வேன் என்றாள் நிலா. அவன் தனது இடது கையால் அவள் கன்னங்களை நிமிர்த்தி, எனக்கு எந்த துயரும் இல்லை. அம்மா என்னிடம் எல்லாம் சொல்லியிருக்கின்றாள். உன்னை நல்லபடியாய் பார்த்து கொள்ளவும் சொல்லிச் சென்றாள். அவர்கள் வாழ்வும் சோகமானதே. இதற்கு பேசாமல் நாம் போய்விடுவோமோ? நல்ல வேலை கிடைத்ததும் இங்கே வந்து விடுவோம் என்று எண்ணம் கொண்டேன். சொல்லாமல் நான் போக வேண்டும். சொன்னால் இவர்கள் என்னை அனுமதிக்க மாட்டார்கள் என்று எண்ணம் தோன்றியது. இரவு வேலையானது. எப்பொழுதும் போல எங்களுக்கு உணவு கொடுத்து எல்லோரும் உறங்க செல்ல என் அருகிலேயே கோபாலனும் உறங்கினார். வேலை களைப்பிலும் முன் இரவு சரியாக உறங்காததன் காரணமாக சீக்கிரம் நித்திரை அவரை சூழ்ந்து கொண்டது. அவர் விரல்களை மெதுவாக பற்றுக்கொண்டேன். அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். கண் கொட்ட மனம் இல்லை. நாளை விடியல் உனக்கு வழிகளை தரும் கோபாலா. இல்லை இல்லை, நாளைய விடியல் உனக்கு இடியையே தரும் மாமா. என்னை மன்னித்து விடு. போக வேண்டிய கட்டாயம். எனக்காக காத்திரு, நான் நிச்சயம் வருவேன் உன்னிடம். என் மனதை விட்டு செல்கின்றேன், எனக்காக காத்திரு என்று என் மனதிற்குள்ளேயே பேசிக்கொண்டேன். விடியும் நேரம் வந்தது. என் கோபாலின் நெற்றியில் பிரிவின் பரிசாக ஒரு முத்தம் கொடுத்து அங்கேயே ஒரு பலகையில் என் முடிவையும் எழுதி வைத்துவிட்டு புறப்பட்டேன். பிறகு அங்கு நடந்தவை என்னவென்று தெரியவில்லை. நான் வேகமாய் நடந்தேன். பேருந்து நிறுத்தம் சென்றேன். காத்து கிடந்தேன். நான் புறப்படுகின்றேன் என எழுதிய நான் எங்கு போகின்றேன் என்று சொல்ல மறந்தேன். நினைவு வந்ததும் பேருந்தும் வந்தது. மீண்டும் செல்ல நேரம் இல்லாததால் நான் பேருந்தில் ஏறினேன். பக்கத்து ஊருக்கு சீட்டு பெற்று என் பயணம் இனிதாய் அமைய வேண்டும் என்றும், இனிதாய் அமைந்தால் நான் கோபாலனை தேடி சீக்கிரம் வர வேண்டும் என்றும், அவன் கரம் பிடிக்க வேண்டும் என்று ஆசையாய் எண்ணி பயணித்தேன். அந்த ஜன்னல் ஓர காற்றும் என்னை அன்போடு அணைத்து போனது. அந்த இளம் காலை வெயில் பனியினை உரசி என் மீது படர குளிரும் வெப்பமும் ஒருவித புத்துணர்ச்சியை தந்தது. என் உதடுகள் தானாய் சிரித்தன. எனக்கு அது புது அனுபவமாய் இருந்தது. மனம் மட்டும் ஏனோ என் கோபாலனையே சுற்றி சுற்றி வந்தது. துயில் களைத்திருக்குமோ? என்னை காணாமல் என்ன செய்வார்? தேடுவாரா? நான் எழுதி வைத்த அந்த பலகையை பார்த்திருப்பாரா? பார்த்ததும் கோபம் வந்திருக்குமோ, இல்லை கண்ணீர் வருமோ என்று பல கேள்விகள் மனதை துளைத்தது. சில சமயம் மீண்டும் போய்விடலாமா, போனால் ஏற்றுக்கொள்வாரா என்றெல்லாம் மனம் முட்டி மூடியது. இதுக்கப்புறம் நிலா எங்க சென்றார்? கோபாலன் நிலை என்ன? அந்த மதன் யார் என்று எல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். காத்திருங்கள். உங்களுடன் நிலா பயணிக்கின்றாள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். தேங்க்யூ.